ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான 3 டாபிக் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3 டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரித்தன்யா அவர்களை பற்றி தான் 3 டாபிக்குமே. ஸோ முதல் டாபிக் வந்து ரித்தன்யா அவர்களுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி ரித்தானியா சைடில் இப்போ தப்பு இருக்கிற மாதிரி நிறைய ப்ரொஜெக்ஷன் இப்போ நீங்கள் நிறையா சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க, பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் என்ன, உண்மையிலேயே அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் போகிறதா அப்படின்றதை பற்றி விரிவான ஒரு தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்க ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம். கடைசியாக ஜூலை 12ஆம் தேதி தான் அவங்க பேசியிருக்காங்க. அடுத்து கிட்டத்தட்ட 12 நாள் மேலே ஆகிப்போச்சு. இன்னும் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டுக்கு அடுத்து வரல. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் ஒரு ஃபாலோஅப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்றது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த 3 சிம் கார்டு வச்சுருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ. ஏன் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரித்தன்யா அவர்களுடைய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரித்தன்யா அவர்களை பற்றி எது சொன்னாலும் சரி டக்குன்னு வீடியோஸ் போடுறதுக்கு ஆட்கள் யூடியூபர்ஸ் இருக்கும், அதை நாங்கள் பேசுகிறோம், ரைட்டு. பட் மீடியா சேனல்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு சிசிடிவி கிடைச்சாலே ஊதி பெருசாக்குவாங்க. இதில் என்ன நடந்திருக்கு, இதில் என்ன டீகோட், இதில் யார் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் சிசிடிவி ரிலீஸ் ஆகிருக்கு. நியூஸ் சேனல் ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரித்தன்யா அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்குது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் ரித்தன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இறங்கி வரேன்னு சொல்லிட்டு வீதியாக மக்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டினாங்க. கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பயங்கரமாக கொந்தளிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஒரு 10-15 நாள் முன்னாடி. ஸோ அப்படிப்பட்ட இந்த கேஸ் திடீர்னு ஏன் மூடி மறைக்கப்படுகிறது, ஏன் யாருமே பேச மாட்டாங்க. ஒரு பக்கம் என்னதான் கவின் குடும்பம் காசு கொடுத்து பேசுகிறாங்க, கரெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவுடைய குடும்பம் மாட்டிக்கிட்டாங்க, சரியா, அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன நடக்குது இந்த கேஸில், என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் பெய்டு பாட்ஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. அது இந்த பிக் பாஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணுற டைமில் அது ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஜென்சியை ஹையர் பண்ணி நீங்கள் என் வீடியோ ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ உள்ளே போகிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் இவங்களுக்குலாம் காசு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அவர் சும்மா அங்கே தும்பல் போட்டாலே போதும், இல்லை முடி அப்படி சிலுப்புனா போதும், உடனே சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லைக்ஸ் ஃபாலோ நிறையா வரும். மக்களுடைய மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. லைக் போன சீசனில் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் ஏஜென்சி செட் பண்ணிட்டு போனாங்க சீசன் 8ல். அவங்க ஒன்றுமே உள்ளே பண்ணல, சும்மா உட்காந்து முடியை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்புறம் எதுவுமே பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அவங்க வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க, உள்ள கண்டஸ்டன்ஸாக அவங்க வேலையை மறந்துட்டாங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, சௌந்தர்யா எவ்வளோ க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, சௌந்தர்யா எவ்வளோ க்யூட்டான ஒரு கிரியேச்சர் இந்த எர்த் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரமோட் பண்ணி பயங்கரமான ஒரு வேகத்தில் அவங்களுக்கு ஒரு வியூஸும் சரி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச்சும் கிடச்சிச்சு. இனிஷியலாக இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது தான், ஆனால் போக போக மக்களுடைய மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரித்தன்யாவில் நடந்துட்டு இருக்கு. அதாவது ரித்தன்யா ஐயோ சூப்பராக ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இறந்துட்டாங்க, நல்ல வேலை இந்த பொண்ணு மகராசியாக இருக்கணும், இந்த பொண்ணுக்கு நீதி வேணும்னு சொல்லி சொன்ன அந்த மக்கள் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பெய்ட் பாட்ஸ் கொடுத்து ப்ரமோட் பண்ணி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு ஒருவேளை இப்படி இருக்குமோ. நேற்றுலாம் ஒருத்தவங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஏங்க உங்களுக்கு தெரியாதா 3 சிம் கார்டு வச்சுருக்கானா ஒரு கள்ளக்காதல் ஓடிட்டு இருக்கா, அது எப்படியாச்சும் வீட்டுக்கு தெரிஞ்சிடுன்றதுக்காக தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு சீனா போட்டு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் திருப்புறாங்க கேஸை. என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய ஒரு மைண்டை கழுவுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிஆர் வெஸ்ட் உள்ளே வந்தவங்க இந்த அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 8ல் 6ல் 7ல் வந்த அந்த பொண்ணு அவங்களும் அப்படி தான் பிஆர் ஏஜென்சி வச்சுட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு ரீச்சு. பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் பண்ணாமே நிறைய பேருக்கு ரீச் கொடுத்து மக்களுடைய மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல இப்போ இந்த மாதிரி நடக்குது. என்னென்னா கவினுடைய ஃபேமிலி ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல பையனை வளர்த்திருக்கிறார்கள், கவின் ரொம்ப நல்லவன்,
கவின் வந்து இப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறங்குது. பெரிய பெரிய மீடியா சேனல்ஸில் வந்து காசை கொடுத்தோ பேரம் பேசவையோ இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியோ கவினுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பெய்ட் பாட்டை வச்சு ப்ரொமோட் பண்ணி மக்களுக்கு தனியாவுக்கு எதிராக சில விஷயங்களை விதைக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. நான் அதில் சில உதாரணங்கள் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு அது கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதனால தான் இந்த பெய்ட் பாட்ஸை நான் முதல்ல சொல்லிவிட்டு அடுத்து நம்ம வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ கேள்விகள் நிறையா கேட்கணும்னு எனக்கும் தோணுது. என்னன்னா, ரித்தானியா பேரண்ட்ஸ் ஏன் சைலண்டாக இருக்காங்க இப்போ வரைக்கும்? அதுக்கு ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க். ரித்தானியாவுடைய தம்பி என்கிட்ட வந்து அது சித்தப்பா இல்லை பெரியப்பா நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க ஊச்சின்னு சொல்லி சொன்ன ஒரு மனுஷன் அடுத்து மெயில் ஐடி கேட்டு போனாப்புல நான் ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ஒரு மெசேஜ் கூட எனக்கு வந்து அனுப்பல அந்த பையன். ஸோ அவன் எங்கே போனான்? அட்லீஸ்ட் வந்து மீடியாவுக்கு வந்து நீங்களாச்சும் போய் பாருங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அது எங்கே அப்படிங்கிறது தெரில. 5 நிமிஷம் சிசிடிவி காட்சி போட்டிருக்கேன். ஆனால் ஒரு மீடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசல. ஒரு சின்ன கிளிப்பு போட்டாலே அதை 10 தடவை சேனலில் போட்டு போட்டு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு மீடியா கும்பல். இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து ஏன் இதில் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது எப்படி டீல் எக்ஸ்சேஞ்சு அப்படின்ற மாதிரி போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாம் சைலண்ட்டு, ஒரு சில பேர் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்க முடியும். அடுத்து இந்த 3 சிம் கார்டு மேட்ருக்கு வருவோம். அந்த 3வது சிம் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு தான் லாஸ்ட்டாக அப்படியே பேசியிருக்காங்க. அந்த நபர் அந்த காருக்குள்ளே இருந்தானா இல்லை வந்து வெளியே இருந்து பேசினாங்களா அப்படின்ற எந்த டீட்டெயிலும் நமக்கு வந்து கொடுக்க வரல. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா அது நீங்கள் சொன்னாலும் அது ஒரு யாரோ ஒரு பையன் அந்த லவ் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் ரித்தனி அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் முதலே சொல்லியிருப்பாங்கல்ல. இன்னொன்று அவங்க எதுக்கு சொல்லணும் அந்த மாதிரி நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்தால் பெரிய பணக்கார எடுத்து பொண்ணு தான் நீ வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவி விட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட போயிருக்கலாம், என்னாலும் பண்ணியிருக்கலாம் போல்டாக. பட் அந்த மாதிரி ஒரு உறவு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா சும்மா வந்து இவங்க சுற்றி விட்றாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த மாமன் பையன் கூட வந்து பக்கத்திலே கட்டில் படுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் சீனை போடுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கும் பாசிபிள் இல்லை. ஓகே, அதாவது கவினுடைய ஃபேமிலி புத்தர், கவினுடைய ஃபேமிலி வந்து நல்லவர் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவில் ஒரு 2-3 நாட்களாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எத்தனை பேர் வந்து நோட் பண்ணுறீங்க. பட் அந்த பப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஏமாறாது. நீங்கள் என்ன தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பெய்ட் பாட்ஸ் மூலமாக என்னென்னமோ நீங்கள் இறக்கினா கூட மக்கள் வந்து அவங்க மைண்டில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறனால அவங்களாம் வந்து ஈஸியாக ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அடுத்து இந்த உடற்கூறாய்வு முடிவுகள் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் பெரிய சேனலில் ஒன்று பேசியிருக்காங்க. என்னன்னா, இனிஷியலாக ரிப்போர்ட் வந்துச்சு, அதில் வந்து போலீஸ்காரங்க வந்து ரித்தன்யாவுடைய குடும்பத்துக்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என்னங்க ஏதோ பயங்கரமாக மனம்லாம் புண்படுத்தினாங்க, உடல் ரீதியாக புண்படுத்தினாங்க, நீங்கள் ஒருமே தடயமே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து வந்து யூஸ்வலான ஒரு செக்கிங் வந்து இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னன்னா பெரிய ஒரு கேஸாக இருந்தாலும் 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே போஸ்ட்மார்ட்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்துருங்க. இது இவ்வளோ டிலே ஆனதுக்கு காரணம் வந்து ஜூலை 12ஆம் தேதி அவங்க காவல்துறைக்கு போனாங்கல்ல, அப்போயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஏன் ரித்தன்யாவுடைய இது வந்து ஒன்றுமே இல்லையே, அவங்க குடிச்சு இறந்துருக்காங்கன்ற மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போல தெரியுது. மற்றபடி எந்த ஒரு கையில் எந்த ஒரு கீறலோ இல்லை வந்து கஷ்டப்பட்டதோ உடல் ரீதியாக எந்த ஒரு சூடு போட்டாங்க அது இதுன்னு எதுவுமே இல்லை. இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து ரிப்போர்ட் இது பண்ணணுமான்னு கேட்டதுக்கு தான் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. இவ்வளோ நாள் மீடியா பார்க்காததுக்கான காரணம் வந்து இந்த ரிப்போர்ட்டில் ரிலீஸ் ஆன அந்த ஒரு ரிப்போர்ட் டாக்குமெண்ட்டை வச்சு தான் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அமைதியாகிட்டாங்க. ப்ளஸ் கவினுடைய ஃபேமிலி சைடில் இருந்தும் காசு கொடுக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரூமர்ஸ் வந்து போகுது. அதனால தான் இவங்க சைலண்ட் ஆகிடும். ஏன்னா பேச முடியாதுல்ல, நீங்கள் எப்படி பேசுவீங்க? அடுத்து மீடியா கிட்ட வந்து எனக்கு டவுட்டாக இருக்குன்னொடனே அவன் போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டான்னா ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறப்ப இவங்க இவ்வளோ நாள் பேசுனதெல்லாம் பொய்யாயிரும்ல. ஸோ அதை வச்சு லாக் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணலாம், இந்த இதை வந்து சொன்னாலும் மக்கள் வந்து அதை நம்புவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கலாம். மேபி நம்ம இதை பேசி திருப்பி வந்து நம்மளுடைய பெண்ணை பற்றி திருப்பி பேசுறதுனால அது நம்மளுடைய பெண்ணுக்கு தான் பாதிப்பு அப்படின்ற மாதிரி ரித்தன்யாவுடைய ஃபேமிலி வந்து இந்த இடத்தில் முடிவு பண்ணி பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு உடனே கூண்டோடு சிக்கிட்டாங்க அவங்க, ரித்தன்யா குடும்பம் அவ்வளோதான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறது, இதெல்லாம் வந்து ஒரு இறந்தவங்களுக்கு தான் தெரியுங்க அந்த வீட்டில் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் ரத்தத்தோட வலியும் இல்லை வந்து என்ன அடிபட்டிருக்கோ அதோட வலியும் வந்து அவனுக்கு வந்தால் தான் தெரியும். நம்ம இங்கே உட்காந்து பேசுறதுனால ஒன்றும் வந்து ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் நீதி ரித்தன்யாவுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதற்காகத்தான் இன்னமும் உட்காந்து இதை வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, அது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும்
இந்த பெய்ட் பாட்ஸ் மூலமாக போய் மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதில் தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. சுய புத்தியை யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, அடுத்து ரித்தன்யாவுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க வந்து இறந்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா சாப்பாடு எனக்கு வந்து ஹாலில் வச்சு சாப்பிடாம ரூமில் வச்சு சாப்பிட விட மாட்டுறாங்க, ஹாலில் வச்சு சாப்பிடணுன்றாங்க. விளக்கு வந்து நல்லெண்ணெயில் ஏற்றணும்னா எண்ணெயில் ஏற்றக்கூடாது, நெய் போட்டு ஏற்றுன்றாங்க. அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புல்ஷீட் ரீசன்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு டவுட் வருது, என்னடா அவனுங்க ஏதோ கிரியேட் பண்ணுறாங்க, ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கும் வந்து தோணுது. தகாத உறவு இருக்குது, அவங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி ஆடியோவில் ஈஸியாக மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த தகாத உறவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன இந்த மாதிரி விஷயத்துக்கு சாப்பாடு வந்து ஹாலில் சாப்பிடாத, வீட்டில் பெட்ரூமில் சாப்பிடாத, ஹாலில் சாப்பிடுன்னு சொல்கிறது, விளக்கு வந்து இப்படி ஏற்றாதுன்னு சொல்கிறதுனால ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் சரியில்லை, மாமனார் சரியில்லை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் சரியில்லைன்னு சொல்லி ஆடியோ ரெக்கார்டு வந்து பண்ணி இறக்க மாட்டான். அது வந்து தீர்மானம் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரித்தனியோடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து போராட்டம் பண்ணுறேன், நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த 10-15 நாளாக எங்கே போனீங்க? இல்லை மீடியா கவர் பண்ணுறது உங்களால் வெளியே சொல்ல முடியலன்னா நம்மள மாதிரி சேனல் கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள், நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஏன்னா சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக சில சேனல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உண்மையான யார் வந்து கொண்டு வராங்களோ ட்ரூத்தாக அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இன்ட்ரடியூஸ் கொடுங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா பயனடையும். ஸோ அதுதான் எனக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.